காலமெல்லாம் ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட திங்கட்கிழமை சிவபெருமானையும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் வழிபட்டு அனைவருக்கும் என் இனிமையான காலை வணக்கங்கள். சிலருக்கு காலமெல்லாம் ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் என்றால், அதாவது அரச மரத்து அடியிலே இருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சில புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம ஊரில் பார்த்தோம்னா அரச மரத்து அடியில் சனி பகவானை நம்ம பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அதனால் நம்ம எப்படி மாற்றி அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அரச மரத்து அடியிலே வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானை வணங்கி அவரை சுற்றி வலம் வந்துட்டு, அப்புறம் அங்கே அந்த கோயிலில் இருக்கிற சனி பகவானுக்கு நம்ம எல் தீபம் போட்டு வேண்டிக்கிட்டே வந்தோம்னா, இந்த வறுமை நம்மளை விட்டு நீங்கக்கூடிய ஏதாவது ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நம்ம புத்தி நல்லபடியாக வேலை செஞ்சு நல்லா உழைக்க ஆரம்பிப்போம். இந்த ஏதாவது ஒரு வழியில் நம்ம கடவுள் நம்மளுக்கு உதவி செய்தே தீர்வார். நிச்சயமாக இந்த சொல்கிற விஷயத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய திதி தேய்பிறை, சஷ்டி முடியும் நேரம் இன்று மாலை 4:17க்கு. அதன் பிறகு சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி, முடியும் நேரம் இன்று மாலை 6:37க்கு. அதன் பிறகு உத்திராட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:09 8:10 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:18 2:50 வரை. மாலை வேளையில் 4:22 5:24 வரை. ரகுகால நேரம் காலை 8:41 10:13 வரை. யமகண்ட நேரம் காலை 11:45 மதியம் 1:18 வரை. குளிகன் மதியம் 2:50 4:22 வரை. சந்திராசம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் மதியம் 12:27க்கு முடிவடைந்து, அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் தேய்பிறை சஷ்டி விரதம். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பெருமை, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு ஆதரவு, துலாம் ராசிக்கு சிந்தனை, விருச்சக ராசிக்கு உயர்வு, தனுசு ராசிக்கு உதவி, மகர ராசிக்கு கவலை, கும்ப ராசிக்கு பயணம், மீன ராசிக்கு நற்செயல். நம்ம சுப ஓரைகள் பார்ப்போம். சந்திர ஓரை காலை 7:09 8:10 வரை. குரு ஓரை 9:12 10:13 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:16 1:18 வரை. புதன் ஓரை மதியம் 1:18 2:19 வரை. சந்திர ஓரை மதியம் 2:19 3:21 வரை. குரு ஓரை 4:22 5:24 வரை. தொடர்ந்து இந்த நோய்கள் தீர்ப்பதற்கான நாட்களும் அதற்குரிய தெய்வங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையிலே இந்த தோல் வியாதி, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்கள், சொறி சிரங்கு அடிக்கடி இவர்களுக்கு அலர்ஜிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, தோல் அரிப்பு வந்துட்டு இருக்கும். இவர்கள் சங்கர நாராயணரை வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு சிவபெருமான், முருகன் இவர்களை திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், அதாவது இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு திங்கட்கிழமை சிவபெருமானையும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் வழிபட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறது. முயற்சி செய்து பாருங்கள். பெண்களுக்கான மாதவிடாய் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்கள், அவர்களுடைய கர்ப்பப்பையில் சின்ன சின்ன கட்டி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, கர்ப்பம் தரிக்கிறதுக்கு சிரமமாக உள்ளவர்கள் எல்லோரும் என்ன செய்யலாம், ராஜராஜேஸ்வரி அம்மனை வணங்கி வள்ளி, அதாவது முருகப்பெருமானின் மனைவி வள்ளியையும் வழிபாடு செய்து ஸ்ரீ ரங்கநாதரையும் இவர்கள் வழிபாடு செய்யலாம். ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமைகளில் இந்த நாட்களிலே இந்த தெய்வங்களை, இவர்களை யாராவது ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த தெய்வங்களிலே அவர்களை நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு கர்ப்பப்பையிலே இருக்கின்ற பிரச்சனைகள், பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.